சங்க கோரிக்கைங்களா? இல்ல இந்த சங்கத்தை துவக்கியிருக்கீங்க, இதோட நோக்கம் என்ன? என்ன என்ன மாதிரியான இதெல்லாம் சொல்ல வரீங்க? இந்த சங்கத்தோட நோக்கம் என்ன? சங்கோட கொள்கையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல நாங்கள் வைக்கிற ஒரு சின்ன கொள்கை என்னன்னா, தாவி தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கைகள் இசைப்பலகை, தாவி மற்றும் பூட்டு பராமரிப்பு நீக்கும் பணியில் ஈடுபடும் தாவி தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்க வாரியத்தில் இணைக்கப்பட்டு சமூக பாதுகாப்பு மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்பட வேண்டும். அடையாள அட்டை சாவி தொழிலாளர் நலச்சங்கம் அரசு வழங்கும் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். நலவாரியம் பலன்கள் கட்டுமான மற்றும் உடலுழைப்பு தொழிலாளர்கள் இணையான ஓய்வூதியம், மகப்பெரும் உதவி மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்கள் எங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும். தொழில்முறை அங்கீகாரம் சாவி தயாரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு போன்ற பணிகளை முறைப்படுத்தி முறைசாரா தொழிலாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த சாலை ஓரம் கடை வச்சிருக்காங்க, எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க. சாலையோர பணியாற்றும் தொழிலாளர்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி சார்பில் உரிய பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு இடத்த தனியாக ஒதுக்கணும். இந்த பேங்க் மூலயமா எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சில நிதியுதவி கொடுத்தா நல்லா இருக்கும். இது பத்து மாதிரி பார்க்க முடியல. எங்கேயுமே காவல்துறை ரொம்ப நெருக்கடி சாவி போடலாம். இதெல்லாம் என்ன சார் பிரச்சனை இதனால ஏற்படுது? இது எங்கள் சங்கத்தில் உள்ள ஆள் இல்லாமல், எங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாமல் நிறைய பேர் சாவி வெளியே போடுறாங்க, வெளியே பண்ணுறாங்க. அதனால சில பாதுகாப்பு கருவினால தான் இந்த சங்கம் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம். இனிமேலும் எங்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் ஐடி ப்ரூஃப் வாங்கி தான் சாவியே போடுவாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு வந்ததுக்கும் மேனுவலா நீங்க அந்த அறவசதி செய்யற பாதிக்கு வித்தியாசங்கள் என்ன இருக்கு? காலப்போக்கில் இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு ஆட்கள் வர்றாங்களா? ஏன்னா ஒவ்வொரு தொழிலுமே பரம்பரையா செய்யறவங்களும் இருக்காங்க, சிலர் ஆர்வமா அந்த தொழிலை கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்குது? வருமானம் முந்தி இருந்ததுக்கு இப்படி எப்படி இருக்கு? டெக்னாலஜி எடுத்துக்கிட்டா நிறைய வந்துட்டா இருக்குங்க. டெக்னாலஜி நிறைய வந்துட்டா இருக்கும். ஆனால் எங்கள் சங்கத்தில் கைவேலை செய்வங்க இருக்காங்க. இன்னி வர டெக்னாலஜி எது வந்தாலும் சந்திக்க எங்களுக்கு ஆள் இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். நார்மலாக நீங்கள் கைவேலை செய்கிறதுக்கும் பாம்பேலேருந்து வருது, டெல்லியிலேருந்து வருது, சைனாலேருந்து வருது, அப்போ ரேட்டு கம்மியாக வருது. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர குவாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கஸ்டமர் எப்படி இதாக நீங்கள் தக்க வச்சுக்கணும்? கஸ்டமர் தக்க வைக்கணும்னு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எங்கள் சங்கத்து மூலியமாக சப்போர்ட் பண்ணமோ பண்ணிட்டாங்க. புதிய ஆட்சி அரசு வந்திருக்காங்க. அரசுக்கு நீங்க பிரதான கோரிக்கை, எனக்கு இங்க சங்கத்துக்கு இது வேணும் அப்படின்னா என்ன முதல் கோரிக்கை? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு புதுசாக பொறுப்பேற்றவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தில் தனியாக ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறோம். நாங்கள் இல்லை சார், இப்போ நீங்கள் சாவி தொழிலாளர்கள்லாம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. இப்போ போலீஸ்லாம் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரூஃப் வாங்கி பண்றீங்களான்ற மாதிரி பிரச்சனைகள் வரும், வழக்கு பதிவு போடுவாங்க. அந்த மாதிரி என்ன இன்னல்களை சந்திச்சிருக்கீங்க? சாலையோர வியாபாரிகளா உங்க நலச்சங்கத்திலேயே இணையணும்னு சொல்றீங்க, அதனால அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குங்க. போலீஸ் பொய்யான கேஸ் போடுறாங்க. சாவியை தொலைஞ்சு போச்சு, நீங்க சாவி போட்டீங்க, ஐடி ப்ரூஃப் வாங்கினீங்க, நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. அவங்களுக்காக தான், இந்த சப்போர்ட்டுக்காக தான் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க? உங்க சங்கத்துக்கு வந்திருக்காங்கல்ல சாலையோர வியாபாரிகள், உங்க சங்கத்துல இணைறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? சங்கத்துல இருந்து எனக்கு சங்க உறுப்பினர் கார்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். சங்கம் மூலியமா இது பண்றதுனால போலீஸ் தொந்தரவு வராது. சங்கம் இல்லாதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? சங்கம் இல்லாம பாத்தீங்கன்னா தேவையான பொய்கேஸ் சந்திச்சிருக்கோம். நிறைய இன்னும் நிறைய பண்ணிருக்கோம். நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொதுவான மனுஷனுக்கு தேவை மரியாதைன்றது காலப்போக்கில் அது இல்லாமலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. கைத்தொழில் மற்றும் டெக்னாலஜி இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, கைத்தொழில்ன்றது ஒரு ஆதி காலத்து கலை. அந்த ஆதி காலத்து கலை அழிஞ்சுக்கிட்டே வருது. அந்த கலையையும் பாதுகாக்கிற விதமா நிறைய நடவடிக்கைகள் சங்கத்துல எடுத்திருக்கோம். கேட்டா டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே கத்துக்கணும். நிறைய பேர் படிப்புல பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கும் போதிய ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான வழிமுறை சொல்லி இதை வழிநடத்தணுன்றது சங்கத்துடைய ஒரு பெரிய கொள்கையா இருக்கு. அதே மாதிரி சங்கத்துல இப்ப நீங்க கேட்டீங்க போலீஸ்ல இருந்து என்ன மாதிரி ப்ரெஷரை நீங்க சந்திக்கிறீங்கன்னு. போலீஸ்ல இருந்து ப்ரெஷர் சந்திக்கிறோம் அப்படின்னா, யாரோ
ஒருத்தர் செய்கிற ஒரு மூலையில் செய்யக்கூடிய ஒரு தப்பால் மொத்த சாவி செய்யக்கூடிய அது கையில் செய்யக்கூடிய கலையாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து டெக்னாலஜி செய்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து இந்த தொழில் செய்யணுமா, நம்மளுடைய மரியாதையை வந்து இழந்துட்டோம் அப்படின்றதுல இது வந்து பெரிய பெரிய விஷயமா வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். கண்டிப்பாக வந்து அது கைத்தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாருமே சமம் இந்த இடத்துல. கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டான அங்கீகாரம் அரசாங்கத்தின் முன்னாடி இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கார்பரேஷன்லேருந்து லைசன்ஸ், மாநகராட்சி லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து கட்டுமான தொழிலில் இருக்காங்க, கலை தொழிலில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்து நம்மளுடைய சாவி தொழிலும் வந்து முன்னாடி வரணும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து இதை அறிவிக்கணுன்றது வந்து எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. எல்லாத்துலயுமே விலையேற்றம், வருமானம், ஊதியம் அப்படின்றது நார்மலா இப்போ ஒரு சாவி எடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகிற மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களால சமாளிக்க முடியுதா, இல்லை ரேட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறீங்களா? வருமானம்ன்றது எல்லாருக்குமே வேணும் இல்லைங்களா? முன்னாடி ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து அதாவது வந்து வாடிக்கையாளருக்கு வந்து பொருள் வந்து கம்மியாக கிடைச்சா போதும், எங்கனாலும் போட்டுப்பாங்க அப்படின்றீங்க. வாடிக்கையாளர் முதல்ல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தரமற்ற பொருளை வந்து வாங்கி நீங்கள் போடுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாகனங்களிலேயோ இல்லை உங்களுடைய வீட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அதனால் தரமான பொருளை வந்து எங்கே கிடைக்கிது, எது வந்து அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், எந்த மெட்டீரியல் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், நிறைய கம்பெனிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய வந்து நல்ல டீலர்ஸ், அதாவது வந்து வியாபாரிகள், நடுநிலை வியாபாரிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு படி மேலே போய் சாவி தொழிலாளர்களுடைய நலனை கருதி அவங்களும் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு எங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் வந்து பெருமளவில் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல வந்து அவங்க, அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம. இப்போ நம்ம மதுரையில எவ்வளவு தொழிலாளர்கள் இதை சார்ந்து இருக்காங்க? எத்தனை வயது இருக்கவங்க இருக்காங்க? இது மதுரை மட்டும் சேர்க்க முடியாது சார், எல்லாம் தமிழ்நாடு உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருக்காங்க. இளம் தலைமுறை யாரும் அதை கத்துக்கிட்டு வர்றவங்க இருக்காங்களா, இல்லை எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்கள தான் பார்க்க முடியும் நம்ம மதுரையை பொறுத்தவரை. அது கம்மியானவங்க யாருமே இல்லை. ஒரு காலேஜ் டிகிரியோ மற்ற கோர்ஸோ இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸோ மற்றதுக்கு போறவங்க வந்து யாரும் வர்றது இப்போ மாதிரி சங்க சார்ந்து இல்லாமல் இருந்தனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் உள்ள ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தொழில் அவங்களோட முடிஞ்சிச்சு. இப்போ சங்கம் நாங்கள் இருக்கனால எங்கள் சங்க உறுப்பினர் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறோம். அவங்க தொழில் வந்து அவங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது. அது டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, இனி சாவி தொழில் நார்மலாக அவங்க அந்த காலத்தில் தேய்ச்சிட்டு இருந்த கையில் தேய்ச்சி போட்டுருப்பாங்களே அவங்களையும் எங்கள் சங்கத்தை இணைச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் வந்து தொழில் பயிற்சின்னு கொடுக்குறாங்க. ஒர்க் ஷாப் 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி, கல்லூரி மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தொழிலை கற்றுக்கணும். வரக்கூடிய காலங்களில் உங்க சங்கம் சார்பா இந்த மாதிரி தொழில் முனைவோர்களை உருவாக்குறது, தொழில் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இது வந்து எத்தனை நாள் பயிற்சியில வந்து ஒரு பேசிக்கா ஒருத்தர் உருவாக்க முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா சில டீலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொழிலை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா சில ஒர்க் ஷாப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்கள உருவாக்கி எங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. ஒர்க் ஷாப்பு காரோட ஒர்க் ஷாப்பு வேலை என்ன, அவங்களுக்கு வந்து காருக்கு மெக்கானிக் வேலை மட்டும்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா டூலும் அவங்ககிட்ட கொடுத்து வளர்ச்சின்ற பேரில் எல்லா பேருமே டூலும் அவங்க கையில் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் தொழில் வந்து டோட்டலாகவே லாஸ் பண்ணுறாங்க. வாடிக்கையாளருக்கான வழிகாட்டுதல், இப்போ என்னோட சாவி தொடங்குச்சு நான் என்ன பண்ணணும், வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதா இல்லை நேரம் கொண்டு வர வாட்ஸ்அப் கொடுக்குறோமா, என்ன மாதிரி கொடுக்கணும், ஒரு வழிகாட்டுதலாக சொல்லுங்கள் சார் ப்ராப்பராக. சாவி தொடங்குச்சு என்ன பண்ணணும்? ஒரு கார் சாவி, ஒரு பைக் சாவி, இல்லை ஒரு வீட்டு சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாடிக்கையாளர் வந்து அவர் வீட்டு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டு முன்பக்கம் பின்பக்கம், வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக வண்டியினுடைய ஆர்சி புக்கு கம்பல்சரி இருக்கணும். அண்ட் எஃப்சி வந்து அப்டேட்டடாக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த போதிய ஆவணங்கள், அந்த வண்டிக்கான ஆவணங்களை வாங்கிட்டு கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் ஒரு சிறந்த முறையில் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆவணங்கள் சரி பார்த்து விட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அதாவது ஆதாரில் இருக்கக்கூடிய ஓனரும் ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய ஓனரும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனரில் இருப்பாங்க, சில பேர் செகண்ட் ஓனரில் இருப்பாங்க, சில பேர் ஃபோர்த் ஓனரில் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து சங்கம் கண்டிப்பாக அதுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும்னு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு எந்த ஒரு தவறான செயல்முறையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக எல்லாமே
இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பைக்லாம் வந்து செகண்ட்ஸ்ல தான் வாங்குவாங்க. அப்போ உங்க புக் இல்லாம வாங்கினா ரேட்டு கம்மியாகவும் இருந்தா நிறைய பேர் புக் இல்லாம புக் நேம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நேம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. புக்கே வாங்கியிருந்தா நேம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள்லாம் வந்தா என்ன மாதிரி பண்ணுவீங்க? சார் எல்லா பேருமே வண்டி வந்து எடுத்தோடனே வண்டி வாங்கினோடனே பேர் மாற்ற மாட்டாங்க சார். பேர் மாத்துறதில்ல சார். இப்போ தான் கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வண்டி ஓனர் விற்கும் போது அந்தந்த டீலர் வந்து கண்டிப்பாக பேர் மாற்றி தான் கொடுக்கணும் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா பல லட்சம் வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட போய் ஆர்சி புக்கு வண்டியோட ஓனர் புக்கு கொண்டு வந்தாலும் சாவி போடுறோம்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா 6 சாவி போடுறாங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கணும். அந்த ப்ரூஃப் கண்டிப்பாக வாங்கி தான் நாங்கள் சாவி போகிறோம். அதுதான் எங்கள் சங்கம். பொதுவா என்ன மாதிரியான சாவி வந்து கேட்டு மக்கள் வராங்க? டூ வீலர் அதிகமா இருக்கா, கார் அதிகமா இருக்கா, இல்ல இப்ப சேஃப் லாக்கர்ஸ்லாம் பிரேக் ஓப்பன் சில கால்ஸ்லாம் வந்து பாருங்க. அந்த பிரேக் ஓப்பன் கால்ஸ் அதிகமா வர கம்மியாயிருச்சா, இல்ல பெரும்பாலும் என்ன சாவி இப்ப நடைமுறையில வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமா தேவைப்படுது? அதாவது டேமேஜ் ஆகுறதோ இல்ல டெப்ட் ஆகுறதோ அந்த மாதிரி. அதாவது இதில் எல்லா சாவியும் வருதுங்க சார். இந்த குறிப்பிட்ட சாவின்னு கிடையாதுங்க. எல்லா சாவியும் வருது. எல்லா சாவியும் நாங்கள் பண்ணிட்டாங்க. நடைமுறையில வந்து எல்லா சாவிகளும் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சேஃப் லாக்கர் இது வந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு பயம். அந்த சேஃப் லாக்கர் ஓபன் பண்றதுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்து சங்கத்துல வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன மாதிரி ஆவணங்கள்லாம் வாங்கணும், அது என்னைக்கு பர்ச்சேஸ் செய்யப்பட்டது, ஸோ இந்த மாதிரி வந்து ஆவணங்கள்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சேஃப் லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் வலியுறுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இது வலியுறுத்துறோம். அறிவுரைன்றத விட வலியுறுத்துறது அப்படின்றதுனா அந்த இடத்துல தவறு நடக்காம அந்த இடத்த கட்டுப்படுத்துறோம். மேற்கொண்டு அது நடக்கக்கூடாது. அதுக்கான முயற்சிகள்ல ரொம்ப ஈடுபட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சேஃப் லாக்கர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான லாக். நூற்றாண்டுகள் பழமையான அந்த ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களோட லாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் இருக்கும். So, அது என்ன வகையான லாக்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது சார்? அது வந்து எப்படின்னா வந்து பாதுகாப்பு நலன் கருதி அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது. அது வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் நம்ம அதை இந்த லாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு? ஒரு லாக்கை பொறுத்து இருக்கு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கு. சில விஷயங்களை வெளியில சொன்னா நாளைக்கு வந்து அதனால வந்து நிறைய தவறுகள் நடக்கும். அதனால அதை நாங்க சொல்ல மாட்டோம். கேட்டா தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சங்கம் ஆரம்பிக்கிறீங்க, என்ன மாதிரி விஜய் ஆட்சி வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? உங்க கோரிக்கை என்னவா இருக்கு தமிழக முதல்வர்? சார், அரசாங்கம் வந்து புதிதாக இருந்த அரசாங்கம் வந்து நாளடைவில் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து காணணும். ஏன்னா இது வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இதுவரைக்கும் இல்லாம இது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஒரு கால அவகாசம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், யாரா இருந்தாலும். எங்களோட பெரிய கோரிக்கை, எங்களுக்கு ஒரு ட்ரேட் லைசன்ஸ், அதாவது வந்து ஒரு நாங்களும் வந்து தொழில் வரி கட்டி, சாவி தொழிலாளர்கள் அனைவரும் தொழில் வரி கட்டி மாநகராட்சி லைசன்ஸோட நாங்க எங்களுடைய தொழிலை வந்து முழுமையான பாதுகாப்போட பண்ணணும்னு நாங்க விரும்புறோம். இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம். ஆனந்தன் தலைவர், சங்க தலைவர். கௌஷல் பொதுச் செயலாளர்.